இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மை, ராணுவ வலிமை வெளிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் குடியரசு தின பிரம்மாண்ட அணிவகுப்பு மற்றும் அதன் சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணி தகவல்களை சுருக்கமாக காணலாம். 1950 ஆண்டு ஜனவரி 26 தேதியன்று இந்தியாவின் அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 அன்று குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினத்தன்று முக்கிய கவனம் பெறுவது டெல்லியில் உள்ள கர்தவ்யாபாத் முதல் இந்தியா கேட் வரை நடைபெறும் பிரம்மாண்ட அணிவகுப்பு தான். 1950 முதல் 1954 வரை கர்தவ்யாபாத் எனும் ராஜ்பாத் அணிவகுப்புக்கான பாதையாக இல்லை. இந்த ஆண்டுகளில் அணிவகுப்பு முறையே இர்வின் ஸ்டேடியம், கிங்ஸ்வே, செங்கோட்டை மற்றும் ராம்லீலா மைதானம் ஆகியவற்றில் நடைபெற்றது. 1955 ஆண்டு ஜனவரி 26 தேதி முதல் அணிவகுப்புக்கான நிரந்தர இடமாக அப்போது ராஜ்பாத் என்று அழைக்கப்பட்ட இப்போது கர்தவ்யாபாத் என்று அழைக்கப்படும் இடமாக மாறியது. குடியரசு தின அணிவகுப்புக்கு வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுவது வழக்கம். அப்படி 1950 நடைபெற்ற முதல் அணிவகுப்பின் போது இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி சுகர்னோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்றனர். குடியரசுத் தலைவர் வருகையுடன் அணிவகுப்பு நிகழ்வு ஆரம்பமாகும். அவரின் மெய் பாதுகாவலர்கள் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்த கொடி அவிழ்க்கப்பட்டு பறக்கவிடப்படும். அதே நேரத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இந்திய ராணுவத்தின் 7 பீரங்கிகள் 21 குண்டுகள் முழங்க வணக்கம் செலுத்தப்படும். குடியரசு தின அணிவகுப்புக்கான தயாரிப்பு முந்தைய ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி பங்கேற்பாளர்களுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 26 அன்று அதிகாலை 3 மணிக்கு அணிவகுப்பு நடைபெறும் இடத்திற்கு வரவழைக்கப்படும் பங்கேற்பாளர்கள் அதற்குள் சுமார் 600 மணி நேரம் உரிய பயிற்சியை நிறைவு செய்திருப்பார்கள். ராணுவ வலிமையை வெளிக்காட்டும் வகையில் முப்படைகளின் அணிவகுப்பும் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பும் நடைபெறும். இந்த ஆண்டு புதிதாக விலங்குகள் படைப்பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. இரட்டை திமிழ் ஒட்டகங்கள், மலையேறும் திறன் கொண்ட குதிரைகள், பணியில் உள்ள சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் போன்ற தமிழ்நாட்டு நாட்டு இனங்கள் உட்பட 16 நாய்கள் மற்றும் 4 ராப்டர் பறவைகளும் இடம்பெறுகின்றன. 1951 ஆண்டு முதல் குடியரசு தின விழாவில் அணிவகுப்புடன் வீரர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. 1953 ஆண்டு நாட்டுப்புற நடனம் மற்றும் வான வேடிக்கைகள் அணிவகுப்பில் சேர்க்கப்பட்டது. 1956 முதல் இன்று வரையும் அணிவகுப்பில் மிகவும் ஈர்க்கக்கூடிய முக்கிய நிகழ்வாக இருப்பது விமானப்படையின் அணிவகுப்பு சாகசங்கள் தான். 1958 ஆண்டு முதல் தலைநகரில் உள்ள அரசு கட்டடங்களில் மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டு வருகின்றன. 1962 ஆண்டு குடியரசு தின விழாவை காண டிக்கெட் விற்பனை செய்யும் முறை வழக்கத்திற்கு வந்தது. ஜனவரி 29 தேதி விஜய் சவுக்கில் இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை வீரர்களின் பீட்டிங் ரீட்ரீட் நிகழ்ச்சியுடன் குடியரசு தின கொண்டாட்டங்கள் நிறைவடைகின்றன. இப்படி படிப்படியாக உருவான பாரம்பரியங்கள் இன்று வரையும் பின்பற்றப்பட்டு வருகிறது.